ஹாப்பி பர்த்டே அபிட்டோ. லைஃப் லாங் சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கணும் நீ, ஓகேவா? எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத, கவலைப்படாத. ஃபேமிலியில் ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும் இன்ஷா அல்லாஹ், ஓகேவா? நீயும் கேட்டே எவ்வளோக்கு வேகமாக கல்யாணம் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக மேரேஜ் பண்ணிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்காக நான் அல்லா கிட்ட துவா செய்கிறேன், ஓகேவா? இப்போ முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 2 பேர் சேர்ந்து கிரிஞ்சு பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கடா. ஏப்பா உங்களால் இங்கே இருக்கீங்க எல்லாருமே கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நிறுத்த சொல்லுங்கடா. இந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் பண்ணுறது. கிரிஞ்சு பண்ணுறத மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த கிரிஞ்சு கூட க்யூட்டாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் செம்ம கப்புள்ஸ். நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை. இன்ஷால்லா அது நடக்கணும், அவ்வளோதான். ஒன் செகண்ட், ஹாப்பி பர்த்டே அபிட்டோ. Hi Obito, I'm Shreya. Many more returns of the day Obito. லைஃப் லாங் ஜாலியாக ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இதே மாதிரி கேட்டி அக்கா கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுங்கள். தென் நம்ம எல்லாம் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, கொஞ்ச நாள் தான் பழகிருக்கோம். பட் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. இந்த பாண்ட் வந்து லைஃப் லாங் இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். லைஃப் லாங் இருக்கணும், இல்லைனாலும் விட மாட்டேன், இருக்க வைப்பேன். தென் இனியன் சாண்டி கூடலாம் சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிடாதீங்க. அகைன் டுடே இன்னைக்கு உங்களோட ரொம்ப ஸ்பெஷலான டே. ஹாப்பி குவாக்குவா டே ஒபிட்டோ. ஹாய் ஒபிட்டோ சார், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. கேட்டி சீஸை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் வாய்ஸை நான் வந்து ஒரு நாளைக்காவது நேரில் கேட்க முடியும். இவ்வளோ நாள் தான் நான் ஆடியோவிலே கேட்டு நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறது. உங்கள் கையில் தான் இருக்குது சார். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, சரியா? anyone wish you happy birthday. Hi Obito, this is Yas. Wish you many more happy returns of the day. பர்த்டேனாலே எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்த சிரிப்பு சந்தோஷம் எல்லாம் இப்போது இந்த நிமிஷம் எப்படி உங்கள் கூட இருக்கோ அதுபோல் உங்கள் லைஃப் லாங் கூடவே இருக்கணும். சந்தோஷமாக இருங்க. அண்ட் நீங்கள் நினச்சது, ஆசைப்பட்டது, உங்களோட கனவு, இதோட மொத்த உருவமாக இருக்கிற கேட்டி அக்காவை சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கோங்க. மேரேஜ் பண்ணிட்டு இந்தியா கூட்டிகிட்டு வாங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. என்ஜாய் பண்ணுங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஒபிட்டோ அண்ணி. அதாவது இப்போ என்னன்னா சொல்றது தெரியலையா? இப்போ நான் என்ன பண்றது? சரி சொல்லுவோம். அண்ணே நீங்க தான் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னா மற்றவங்களாம் அடிக்க வருவாங்க. நீங்க எல்லாருமே எனக்கு பெஸ்ட்டு. ஸோ டுடே இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க. லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் வரும் போகும். அதெல்லாம் எதையும் கஷ்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட மோட்டிவேஷன் என்னவோ அதை நோக்கி போங்க. நான் என்னமோ பெரிய ஆளு மாதிரி ஏதோ ஏதோ பேசுகிறேன். சரி ரைட்டு, அவ்வளோதான். ஒன் செகண்ட் ஹாப்பி பர்த்டேன்னு தம்பி எதனால மன்னிச்சிருங்க. என்னன்னா அப்படிதான் பேச்சிருக்கேன். உங்களுக்கும் பாட்டு பாடலாம். ஒபிட்டோ அண்ணி உங்களுக்கு பிறந்த நாள். ஒபிட்டோ அண்ணி உங்களுக்கு பிறந்த நாள். ஒபிட்டோ அண்ணே நீங்க அழகா பிறந்துட்டீங்களே. பிறந்த நாள் பிறந்த நாள் எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். கொளுத்துறா வெடிய போடுறா டான்ஸ. ஹாப்பி பர்த்டே, பை பாய். ஒபிட்டோ மச்சான், ஃபைசு ஹாப்பி பர்த்டே. லைஃப் லாங் ஜாலியாக ஹாப்பியாக இரு. அண்ட் எஸ்எம்மில் கிடச்ச நல்ல ஃப்ரெண்டு நீ, நல்ல ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. ஒரு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைவசி மெயின்டைன் பண்ண எனக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் ஒரு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ. ஸோ எங்கள் அம்மாட்டே நான் சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மாவோட விஷஸும் உனக்கு பண்ண சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு பதிலாக நான் இப்போ சொல்கிறேன், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃபைஷு. அண்ட் தென் நீயும் கேட்டும் லைஃப் லாங் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க.
கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க. கேட்டி புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கு. அதை வளர்ந்து பெருசாலானோடனே அதில் வர ஏர்னிங் வச்சு உங்கள் கல்யாணத்துக்கு எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போகிறேன்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் அங்கே நடக்கிற கல்யாணத்தை அட்டன் பண்ணுவேன், இங்கே நடக்கிற கல்யாணத்தை அட்டன் பண்ணுவேன். ஸோ அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனால் தயவு செஞ்சு நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அந்த யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிடு. என்னால் டார்ச்சர் தாங்க முடியல, ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் வேறு என்ன, நீங்களும் கேட்டியும் கொஞ்சம் அந்த செல்லம் தங்கம் கொஞ்சோன்ட்டு அந்த ஸ்டொமக் பர்னிங், அந்த வயிற்றுச்சல் படுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. இருந்தாலும் ஃப்ரெண்டுன்றதுக்கோசரம் அதெல்லாம் சகிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. உனக்காக நான் சகிச்சிக்க வேண்டாம், ஆனால் அந்த புள்ள பண்ணுற கிரிஞ்சு இருக்குது பாரு, அதெல்லாம் என்னால் சகிச்சிக்கவே முடியாது. அந்த கிரிஞ்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்கடா, என்னால் சுத்தமாக முடியல. ரூம் விட்டு வெளில வரலான்னு பார்த்தா மற்றவங்களாம் உட்காந்துருக்காங்க, அதனால அந்த ரூம் விட்டு என்னால் போக முடியல. ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டாவது அந்த கிரிஞ்சு வெளில போகணும்னு பார்க்குறேன். சரி, இனி ஒன்றும் போட மனசு வர மாட்டேங்குது. அதனால் நீ உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சம் சொல்லி அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. மற்றபடி வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத காரணத்தினால இந்த ஆடியோவை நான் இத்துடன் முடிவடைச்சிக்கிறேன். என்னோடய கொலீக் ஒருத்தன் அவனுக்கு விஷ் பண்ணுவான். ஹாப்பி பர்த்டே ஃபைசு. ரெக்கார்டு பண்ண மாதிரி ஒப்பிக்கிறான். சரி, ஓகே மச்சான், இத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே. Hey Obitona, wish you many more happy returns of the day. ரொம்ப ஜாலியாக இருக்கு, உனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடச்சிருக்காங்க. யா, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு, இனிமேலும் நல்லா தான் போகும். ஜாலியாக இருக்கும். மச்சான் ஒபிட்டோ, நான் தான் மீன் குஞ்சு. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மச்சான். லைஃப் லாங் இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் ஜாலியாக இருங்க. நிறைய டைமு நீ என்னை பயங்கரமாக வச்சு செய்வோம் மச்சான் நீ, ஆனால் அது ஜாலியாக இருக்கும் எனக்கு. நீ என்ன பண்ணாலும் என்ன பேசுகிறாலும் மற்றவங்கள அந்த மாதிரி பேசவோ ஏதோ இது பண்ணவோ விட மாட்டேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு உங்ககிட்ட அதெல்லாம். ஏன்னா நான் கடைசி வரைக்கும் இதேமாரி உங்கள் கூடலாம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இருக்கணும் மச்சான். நீ லைஃப் லாங் ஹாப்பியாக இரு, என்ஜாய் பண்ணு, பர்த்டேவை நல்லபடியாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணு. God bless you my child. Hey அம்மு, this is Aisha. என் தங்க குட்டி, என் மாணிக்கம், என் செல்லம், இல்லை என் செல்ல குட்டி, என் மரகதம், என் குழந்தைக்கு ஹாப்பி அம்பிளிக்கல் கோட் லிகேஷன் டே. அம்மு, நிறைய பர்த்டேஸ் பார்த்துட்டீங்க, பட் உங்களோட இந்த பர்த்டே உங்களுக்கு நிறைய ஸ்பெஷலாக இருக்கணும். நிறைய கிஃப்ட்ஸோட, நிறைய பிளெஸிங்ஸோட நீங்கள் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும், சரியா? என் உமாக்கும் உங்களுக்கும் 2 பேருக்கும் ஒரே நாளில் பர்த்டே வர்றது எனக்கு டபுள் ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. எப்போவுமே நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணுமெண்டு நான் நல்லா கிட்ட துவா செய்கிறேன். ஹாப்பி பர்த்டே அகெயின். நீ இது வரைக்கும் பார்த்த மன கஷ்டம், ஸ்ட்ரெஸ், வலிகள் எல்லாமே இனி உனக்கு இருக்கக்கூடாது. அந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் மறக்கிற அளவுக்கு நான் உன் கூட ட்ராவல் பண்ணின இந்த லாஸ்ட் 95 டேஸாக நான் உன்னை வந்து நிறைய ஹாப்பியாக, நிறைய பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். இனிமேலும் லைஃப் லாங் நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ என் கூட தைரியமாக ட்ராவல் பண்ணலாம், சரியா? இனி அடுத்தடுத்த எல்லா பர்த்டேஸுமே நாம் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே, லவ் யூ ஸோ 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 மச் டு த கோர் அம்மு.